தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாயை பெண்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைத்த அன்று வெளிவந்த சில முகநூல் பதிவுகளை நாம் பார்க்கலாம். விநாயக முருகன், கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்துக்கு 100வது படம். அந்த படம் வந்தபோது விஜயகாந்துக்கு வயது 39. தலைவர் நடித்த ஸ்ரீ ராகவேந்திரா படம் வந்தபோது அவருக்கு வயது 35. 100வது படம். கமலுக்கு 100வது படம் ராஜபார்வை. அந்த படம் வந்தபோது வயது கமலுக்கு 27. தவிர 40 வயதுக்குள் நாயகன், மகாநதி போன்ற மிக ஹெவியான பாத்திரங்களை ஏற்று நடித்து விட்டார். தலைவர் கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தாலும் முள்ளும் மலரும், 6 to 60 வயது வரை என்று பல கிளாசிக் பாத்திரங்கள் அவருக்கு 40 வயதுக்குள் கிடைத்துவிட்டன. எம்ஜிஆர், சிவாஜிக்கும் இப்படியே. எல்லாரும் 40-50 வயதுக்குள் 100 படங்கள் முடித்து விட்டார்கள். குடும்ப பாத்திரங்கள் ஏற்று நடித்துள்ளார்கள். சத்யராஜ் கூட 33 வயதில் வேதம் புதிது போன்ற படம் நடித்து 40 வயதுக்குள் 100 படங்கள் நடித்து முடித்து விட்டார். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. விஜய்க்கு நடனம் தவிர நடிப்பு என்று பெரிதாக எதுவும் வந்ததில்லை. அவர் 100 படங்களை கூட தொட்டதில்லை. திரைப்பட விருதுகளும் வாங்கியதில்லை. ஆனால் எப்ப பார்த்தாலும் கேரியர் உச்சத்தில் இருந்து வருகிறேன் என்று சொல்றார். குழப்பமா இருக்கு. ஒருவர் ஒரு துறையில் இருக்கார் என்று அங்கு அவர் வாங்கும் சம்பளம் மட்டுமே கேரியர் உச்சமா? ஆதில் கான், நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய அந்த ஆவேசமான உரையை கேட்ட பிறகு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்தியாவை வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்ற அவரே பிரதமராக வேண்டும். வெறும் அரசியல் பேச்சுக்களாக இல்லாமல் நாட்டின் இறையாண்மை, விவசாயிகளின் கண்ணீர் மற்றும் நமது தரவு பாதுகாப்பு, டேட்டா செக்யூரிட்டி என ஒவ்வொன்றையும் அவர் அலசிய விதம் மெய்சிலிர்க்க வைத்தது. பாரத மாதாவையே விற்றுவிட்டீர்கள் என்று அவர் தைரியமாக கேட்ட கேள்விகளில் நியாயம் இருக்கிறது. துணிச்சல். ஒரு வல்லரசு நாட்டுடன் போடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் எப்படி நம் விவசாயிகளை பாதிக்கும் என்பதை எந்த பயமும் இன்றி முகத்திற்கு நேராக சுட்டிக்காட்டினார். தொலைநோக்கு பார்வை. 21ஆம் நூற்றாண்டின் பெட்ரோல் என்று அழைக்கப்படும் நமது நாட்டு மக்களின் டேட்டாவை அந்நிய நாடுகளுக்கு தாரை வார்ப்பது ஆபத்து என்பதை அவர் உணர்த்திய விதம் அபாரம். மக்களுக்கான குரல். வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார பின்னடைவு என பட்ஜெட்டில் விடுபட்ட அடித்தட்டு மக்களின் வழியை அவர் ஒருவரே எதிரொலிக்கிறார். நமது நாட்டின் கண்ணியத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாட்டை வழிநடத்த ஒரு நேர்மையான, துணிச்சலான தலைமை தேவை. அந்த தகுதி ராகுல் காந்தியிடம் இன்று முழுமையாக தெரிகிறது. இனியும் தாமதித்தால் நாடு நம் கையை விட்டு போய்விடும். இந்தியாவின் நலனுக்காக இந்தியாவை காப்பாற்ற தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதே காலத்தின் கட்டாயம். JKM சண்முகம் அவருடைய முகநூல் பதிவு. என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா இயல்பா சொல்லணும்னா விஜய் அவர்களின் தவகவின் வாக்கு பிரிப்பு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக மற்றும் VCKவிற்கு பலத்த அடி. நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி இந்த முறை 5% குறைவாக வரும். அதிமுக ஆட்சி அமைக்கும். பாஜகவிற்கு 15 முதல் 20 தொகுதி கிடைக்கும். திமுக 25 முதல் 30 தொகுதிகள் வெற்றி பெறுவது கடினம். தங்கம் என்பவருடைய முகநூல் பதிவு. ஜெயிச்சுட்டா வரிப்பணம், கரண்ட் பில்லு, பேருந்து கட்டணத்தை உயர்த்துவோம். தோத்துட்டா கடனை வெள்ளமண்டி தலையில கட்டிடுவோம். ஆக திமுகவுக்கு நட்டம் இல்லை. முத்துக்குமார் புலித்தேவன் என்பவருடைய முகநூல் பதிவு. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு 5 லட்சம் கோடி கடன். திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 5 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மொத்தம் 10 லட்சம் கோடியா மாத்தியாச்சு. அரசாங்கம் தானே கடன் வாங்கியிருக்கு, நான் கடனை கட்டையா போகிறேன் என்று நினைக்கிற யாருக்கும் அது நம் தலையில் இடியா விழுது புரியதில்லை. நிதி பற்றாக்குறையாக காவல்துறை பணியிடங்கள் நிரப்பப்படல. குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது. இருக்கிற காவல்துறை சம்பளத்துக்கே டார்கெட் வைத்து ஹெல்மெட் கேஸ் பிடிச்சு ஓடிட்டு இருக்குது. மருத்துவத்துறையில போதிய நியமனம் இல்லை. சரியான மருத்துவ வசதி மக்களுக்கு கிடைக்கல. உள்ளாட்சித்துறைக்கு நிதி பத்தல. அரசியல்வாதிகள் சொந்த கஜானா நிரம்பிச்ச தவிர மக்களுக்கு திட்டங்கள் பெருசா இல்லை. தொழில் வளர்ச்சி பத்தி அறிவிப்பு மட்டும்தான் வருதே தவிர பெருசா மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகல. சிறு குறு தொழில்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு.
மின்சார கட்டணம் கட்ட பயந்தே தொழிலை விட்டு ஓடுற நிலைக்கு நிறைய பேர் வந்தாச்சு. சொந்த வீட்டிலேயே வாடகை கட்டி குடியிருக்கிற அளவுக்கு கரண்ட் பில் வருது. மழை வெள்ள நேரத்துல தமிழக தலைநகரம் இன்னைக்கு வரைக்கும் அல்லாடுது. அதுக்கு ஒரு தீர்வு இன்னும் வரல. இன்னும் பால் விலையும் அரிசியும் எண்ணெயும் விலைவாசி ஏறிட்டே தான் போகுது. பணவீக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அரசு பள்ளிகளில் தரம் ரொம்ப மோசமாகிட்டே வருது. ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முக்கால்வாசி நிறைவேற்றல. இதுல மோடிக்கே செக் வச்சு 5000 ரூபாய் தூக்கி அரவம் இல்லாம கொடுத்தாரு பாருங்க தலைவர். அதுதான் அவரோட அரசியல் சாணக்கியத்தனம்னு ரைட்டப் போடுறீங்களே, அங்க நிக்கிறீங்க. அருள்ராஜ் என்பவருடைய முகநூல் பதிவு. நம்ம நாட்டுல தெருவுக்கு தெரு 1008 சோசியக்காரன் இருக்கான். ராசியான கலர், ராசியான நம்பர், ராசியான திசை, ராசியான நேரம் வரைக்கும் சொல்றானுவ. நல்ல காரியம்லாம் எத்தனை மணிக்கு செய்யணும், எப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற வக்கனையா சொல்றானுங்க. ஆனா இன்னைக்கு காலையில பெண்களோட அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வரும்னு ஒருத்தனுக்கு கூடவா தெரியல? வக்காலி எல்லாம் டுபாக்கூர். ஏ சிவகுமார் என்பவருடைய முகநூல் பதிவு. இந்த 5000 ரூபாய் நேரடி பரிமாற்றத்துல திமுகவினரை விட மகிழ்ச்சியானது பயனாளிகளான மக்கள் தான். எதிர்கட்சிகளோட அதிக கடுப்பானது நேரடியாக அதிமுகவை ஆதரித்து எழுத முடியாத நம்ம நடுநில நக்கிகள் தான். இந்த இரண்டையும் தவிர்த்து மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்குது. அரசாங்கத்துல எல்லா இடங்கள்லயும் எங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, எங்களுக்கு தெரியாம ஸ்டாலின் காலையில டிஃபன் கூட சாப்பிட முடியாது என்று இருமாந்திருந்த கும்பல் தான் பாவம். இப்படி ஒன்று நடக்க போகிறது என்பதை இவ்வளவு ரகசியமா வைத்திருந்து எப்போ ஆரம்பிச்சு எப்படி காலையில 7 மணிக்கு செய்து முடித்து விட்டார்கள் என்பதை ஊகிக்க முடியாத கூட்டம் அது. அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன ஆர்டர்கள் பறந்து வருமோ என்ற பதட்டத்திலேயே இருக்கிறது. இளங்கோ ராமசாமி என்பவருடைய முகநூல் பதிவு. ஏனுங்க மாமா இப்படி கொடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? சும்மா கலந்த சங்க ஊதிக்கெடுத்தான் ஆண்டின்னு கதைய நீங்க கேஸ் போட போக அவனுக்கு ஒரேடியே 5000 போட்டு விட்டாங்க. இப்ப என்ன பண்ணி தொலைகிறது? எப்படி ஓட்டு கேட்கறது? நீங்க மட்டும் என்ன தொக்காங்க மாப்பிள்ள? ஆட்சிக்கு வரமாட்டோங்கிற மப்புல 2000 அடிச்சு விட்டீங்க. இப்ப அவங்க 2000 கொடுத்ததும் இல்லாம வந்த உடனே 1000 2000 ஆக்கி போடுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டு, நாங்க இனி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இதை காப்பி அடிக்கணும். நாங்க தடுக்க பார்த்தா நீங்க ஏத்தி விடுறீங்க. உங்களை எல்லாம் கட்டிட்டு மாரடிக்கிறது கெட்டுச்சோத்துல பெருச்சாலியை கட்டிக்கிட்டு காசிக்கு போறாப்புலதான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரவணன் சந்திரன் என்பவருடைய முகநூல் பதிவு. ஆயக்குடி முடிந்து பழனி துவங்குகிற இடத்தில் இருக்கிற கண்காணிப்பு கேமரா இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மையம். பொம்மை சைக்கிள் மாதிரி ஒரு பழைய சைக்கிளில் வந்து இறங்கினான் அந்த சிறுவன். தலையில் எண்ணெயே வைக்க மாட்டான் போல. பழைய சட்டை டவுசர். 5000 ரூபாய் எடுத்து தர முடியுமானே? எங்க அம்மாச்சி எடுத்துட்டு வர சொல்லிச்சு. கவர்மெண்ட் போட்ட 5000 என்றார். பாஸ்வேர்டு தெரியுமா என கேட்டதற்கு ஆமாம் என்றான். 2 முறை உள்ளே செலுத்தி பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இருப்பு தொகை 2 ரூபாய் என காட்டியது. நீங்க லிஸ்ட்ல இருக்க மாட்டீங்க போல இருக்கு என்றேன். இல்லைனா போன மாசம் கூட 1000 ரூபாய் வந்துச்சு, இப்ப இல்ல. எப்பன்னா அக்கௌண்ட்ல ஏத்துவாங்க, அம்மாச்சி நம்பிக்கையா உட்கார்ந்துருக்கு என்றான் பெரிய மனுஷனை போல. பாவமாக இருந்தது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. 5000 ரூபாய் வரவில்லை எனில் கணக்கில் எங்கே சிக்கல்? அவர்களின் நிலவரம் என்ன என்றும் தெரியவில்லை. அடுத்த வாரத்துக்குள்ள ஏத்திடுவாங்கன்னு உங்க அம்மாச்சிட்ட சொல்லு என்று பொய் சொன்னேன். உண்மை இப்போது யாருக்கு வேண்டும்? பணத்தை தான் மக்கள் இப்போது பரிதவித்து தேடுகிறார்கள். கந்தசாமி மாரியப்பன் என்பவருடைய முகநூல் பதிவு. கலைஞருக்கும் திரு ஸ்டாலினுக்கும் உள்ள வேறுபாடு. கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுமே இந்த 5 ஆண்டுகளில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை வழங்கினால் அவர்களை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும்? இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பை எப்படி மேம்படுத்த முடியும்? தமிழ்நாட்டின் தொழில் உற்பத்தியை எப்படி பெருக்க முடியும் என்று நாள்தோறும் சிந்தித்து அதற்கான பணிகளில் மூழ்கி விடுவார். அடுத்த தேர்தலை பற்றியே சிந்தனையே இருக்காது. அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டு விடுவார். திரு ஸ்டாலின் சமூக நீதி கோட்பாட்டை எப்படி நிலைநிறுத்த முடியும் என்றும் தமிழ்நாட்டின் தொழில் உற்பத்தியை எப்படி பெருக்க முடியும் என்பதோடு நிற்காமல் அடுத்த தேர்தலில் திமுகவை எப்படி வெற்றி பெற வைக்க முடியும் என்றும் சேர்த்து சிந்தித்து செயல்படுகிறார். அதன் வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து மகளிர் உரிமை தொகையினை முன்கூட்டியே வழங்கிவிட்டார். இன் பாலிடிக்ஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ். முரளிதரன் பிபி என்பவருடைய முகநூல் பதிவு.
காமராஜர் முன்கூட்டியே, அதாவது 6 மாதத்துக்கு முன்பே சொல்லி 30 ஏக்கர் ஸ்டாண்டர்ட் நில உச்சவரம்பு சட்டத்தை 1961ஆம் ஆண்டு கொண்டு வந்தார். ஆகவே அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மூப்பனார்கள், வெள்ளாள கவுண்டர்கள், முதலியார்கள், நாயுடுக்கள், ஏனைய நிலச்சுவாந்தார்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு திருப்பதி வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட ஏகப்பட்ட கோவில்களின் பெயரில் ட்ரஸ்ட் துவங்கி உஷாராகி விட்டனர். பெருந்தலைவர் முன்கூட்டிய விவரத்தை சொல்லிவிட்டார். அவ்வளவு நல்லவர், நேர்மையானவர் தான் நம்ம ஐயா காமராஜர். 1962 தேர்தல் பெருந்தலைவருக்கு மீண்டும் ஆட்சி அமைக்க ஏதுவாக அமைந்தது. ஆனால் 1971 கலைஞர் சிறப்பாக திட்டமிட்டு முதல் நாள் இரவு தயாரித்து மறுநாள் காலையில் 15 ஏக்கர் நில உச்சவரம்பு என அறிவித்ததன் விளைவு கோவில்கள் பெயரில் இருந்தவை உள்ளிட்ட எல்லா நிலங்களையும் மீட்டு சுமார் 1.79 லட்சம் ஏழை வேளாண் கூலிகளுக்கு பிரித்து கொடுத்தார். 1.39 லட்சம் பேர் ஆதி திராவிட கூலிகள். அதனால் 1971 திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்குள் ஏதாவது ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துவிட்டால் சட்ட போராட்டம் நடத்துவதா, பணம் வங்கியில் செலுத்துவதா? இன்று இரவு முதல்வர் ஸ்டாலின் இரவோடு இரவாக யாருக்குமே சொல்லாமல் மகளிர் உரிமை தொகை 3 மாதத்துக்கும் கோடை காலத்துக்கும் சேர்த்து வங்கி கணக்குகளில் சேர்த்தது மிகச் சிறந்த முன்னேற்பாடு. இதனால் சதி செய்ய நினைத்தவர்கள் வயிற்றில் நெருப்பை அள்ளி கொட்டியுள்ளார். எதிர்கட்சிகள் கலங்கி போய் நிற்கின்றனர். உள்ளபடியே இது ஒரு கேம் சேஞ்சர். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.